அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. குறள் எண் 9. கோழில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாழை வணங்கா தலை. எண்ணற்ற நல்ல குணங்கள் கொண்டவரின் பாதங்களை வணங்காதவரின் தலையில் உள்ள ஐம்புலன்களும் இருந்தும் செயல்படாதது போன்றதே. Even if all the five sense organs are physically there, they are non-functional only if the head is not bowed to the feet of those who have innumerable good characters. என் துழிப்பா, எண்ணிலடங்கா நற்குணங்கள் கொண்டோரின் பொற்பாதங்களை தொழாரின் ஐம்புலன்களும் இருந்தும் இல்லாதவையே. எண்ணிலடங்கா நற்குணங்கள் கொண்டோரின் பொற்பாதங்களை தொழாரின் ஐம்புலன்களும் இருந்தும் இல்லாதவையே. இதற்கு கவிப்பேரரசு அவர்கள் கூறியுள்ள உரை, எண்ணற்ற பெருங்குணங்கள் பொருந்திய பெரியவர்களின் திருவடியை வணங்காதவர்களின் தலையில் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் ஐம்புலன்கள் இருந்தாலும் அவை இயங்காதவை போலத்தான். என்சான் உடலுக்கு தலையே பிரதானம் என்று ஒரு பழமொழி ஒன்று. அப்படி என்றால் ஒவ்வொருவருடைய கைகளில் அளந்து பார்க்கும் பொழுது உடல் தலை முதல் கால் வரை 8 சான் தான். ஒரு கை சான், இதிலிருந்து இதுவரைக்கும் சான். அது தலையிலிருந்து கால் வரைக்கும் அளந்து பார்க்கும்போது 8 சான். அதனாலதான் என்சான் உடம்புங்கிறது. அதற்கு பிரதானம் என்ன? கைகளா, கால்களா, வயிறா, இதயமா? இல்லை, எல்லாவற்றுக்கும் பிரதானம் தலையே என்று கூறுவார்கள். அதற்கு காரணம் 2. ஒன்று, தலையில்தான் மூளை இருக்கிறது. அந்த மூளையிடும் கட்டளைகளுக்குத்தான் மற்ற உறுப்புகள் எல்லாம் வேலை செய்கிறது. தனித்து எந்த உறுப்பும் இயங்காது. மூளை எடுத்துட்டு இதயத்தை துடினா துடிக்காது. நுரையீரல மூச்சு இழுத்து விடுனா இடாது. கைகளை அசை என்றால் அசையாது. கால்களை ஓடு என்றால் ஓடாது. எல்லாவற்றிற்கும் தலைமைச் செயலகம் மூளை தான். அது இடும் கட்டளைக்கு தான் மற்றதெல்லாம் அடிபணியுது. அதனாலதான் மூளை சிரசுக்குள்ள இருக்கு. சிரசு பிரதானம். அடுத்தது, ஐம்புலன்களும் எங்க இருக்குது? இங்க கண்ணு இருக்குதா? இங்க காது இருக்குதா? இங்க மூக்கு இருக்குதா? இங்க வாய் இருக்குதா? இல்ல. வாய் இங்கதான் இருக்குது, காது இங்கதான் இருக்கு, கண்கள் இங்கதான் இருக்குது, மூக்கு இங்கதான் இருக்குது, தோலும் இங்க இருக்கு. ஐம்புலன்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் தலை. அப்ப அந்த தலை என்பது ஐம்புலன்களையும் கொண்டுள்ள ஒரு மிகச்சிறந்த உறுப்பு. அந்த உறுப்பு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் எண்ணற்ற நல்ல குணங்களை, எண்ணிலடங்கா நல்ல குணங்களை கொண்டவர்களின் தாழை பணிந்து அவர்கள் வழி நடந்தால் இந்த ஐம்புலன்களும் சிறப்பாக செயல்படுகின்றன என்று பொருள். இல்லை என்றால் இந்த ஐம்புலன்களும் இருந்தும் பயனில்லை என்று பொருள். இந்த மாதிரி குணமுள்ள கடவுளையோ அல்லது பெரியவர்களையோ, எண்ணிலடங்கா நல்ல குணங்கள்னா என்ன? பொறுமை, பொறாமையின்மை, அன்பு, கருணை, உதவி செய்யும் தன்மை, இன்சொல் பேசும் தன்மை, நடுவு நிலைமை, இந்த மாதிரி பல நல்ல குணங்கள் கடவுளுக்கும் உண்டு, பெரியோர்களுக்கும் உண்டு. இவர்கள் கூறிய வழிகளில் நாம் சென்றோம் என்றால் நம் ஐம்புலன்களும் சிறப்பாக செயல்படும். எப்படி? நாக்கு வாய்மையே பேசும், செவிகள் நல்லவனையே கேட்கும், கண்கள் எல்லோரிடமிருந்தும் நல்லவனவற்றை பார்க்கும். தருமனும் பீமனும் உலகை சுற்றி பாருங்கள், உங்கள் கண்ணில் பட்ட நல்லவர்கள் எல்லாம் அழைத்து வாருங்கள் என்று அவர் குருநாதர் சொன்னாராம். தர்மன் போனாராம், உலகத்தில் உள்ள அனைவர்களுமே நல்லவர்கள் தான் என்று திரும்பி சொன்னாராம். பீமன் சொன்னாரா, என் கண்ணில் யாருக்குமே இல்ல. துரியோதனன் சொன்னாரா, என் கண்ணில் யாருக்குமே நல்லவர்கள் தெரியல அப்படின்னு சொன்னாராம். அப்ப அவரவர்கள் பார்க்கும் பார்வைதான். தர்மன் எல்லோரிடமும் உள்ள நல்ல பண்புகளை பார்த்துள்ளான், துரியோதனன் எல்லோரிடம் உள்ள தீய பண்புகளை பார்த்துள்ளான். அப்படி கண்கள் நல்லவற்றை பார்க்க வேண்டும், தொடு உணர்ச்சி நல்லவற்றை தொட வேண்டும், மூக்கு நல்லபடி சுவாசிக்க வேண்டும், நல்ல நறுமணத்தை மட்டுமே நுகர வேண்டும். இப்படி இருந்ததுன்னா இதுதான் பெரியோர்கள் சொல்லிவிட்ட வழி, கடவுள் காட்டிய வழி. அந்த வழியை பின்பற்றினால் மட்டும்தான் இந்த ஐம்புலன்களும் நமக்கு செயல்பாட்டுடன் இருப்பதாக பொருள். இது இல்லாம பொய் பேசிக்கிட்டு, துர்நாற்றம் முகர்ந்துகிட்டு, கெட்டவற்றை பார்த்து கொண்டு, கெட்டவற்றை கேட்டுக்கொண்டு, கெட்டவற்றை தொட்டுக்கொண்டு இருந்தோம் என்றால் ஐம்புலன்களும் இருந்தும் இல்லாதது போலவே அப்படிங்கிறாரு வள்ளுவர். இதற்கு ஒரு பாட்டு. கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன் நான், காலமெல்லாம் வீணே கழித்து விட்டேன், பொன்பொருள் சதமென்று பூமியிலே அலைந்து பொய்யை மெய் என்று நம்பிவிட்டேன்,
உன் மலர்பாதாரம் மறந்து விட்டேன் ஐயா, உண்மையை இன்றுதான் உணர்ந்து கொண்டேன். கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன் நான், காலமெல்லாம் வீணே கழித்து விட்டேன் என்று பட்டினத்தார் பாடல். இது பல பேர் கேட்டிருக்க மாட்டேங்க, நானுமே இன்னைக்கும் ஏதோ தான் கேட்டது. நல்ல பாடல் இது. இப்படிப்பட்ட நிலைமை தான் இருக்கும். நீங்க நல்வழியில் போகவில்லை என்றால், நல்வழியில் சென்றோருடைய அறிவுரைகளை ஏற்கவில்லை என்றால், அந்த நல்வழி சென்றோர் கடவுளாகவும் இருக்கலாம், பெரியோர்களாகவும் இருக்கலாம். மீண்டும் குறள், கோழில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாழை வணங்கா தலை. நான் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷினை திருளை வழிகிழமை சேலம் கள்ளக்குறிச்சி. அது நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.